லட்சு உள்ள தூங்க வச்சுட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். தூக்கம் வரல, அதான் நின்னுட்டு இருக்கேன். கேஸ் பத்தி எல்லாம் வீட்ல வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் வேற என்ன விஷயம்? இல்லங்க, மத்த கேஸ் பத்திலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் பெருசா இருக்காது. ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவேன். ஆனா லட்சு நமக்கு சம்மந்தப்பட்டிருக்குங்கிறனால என்னால டக்கு டக்குன்னு முடிவெடுக்க கூட முடியல. அர்ஜுனை மீட் பண்ணலான்னு போனேன். ஆனா அவரை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அவரை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். அவர் யாரையாவது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவர் ஃபியூச்சரே காலி ஆயிரும். ஷைலு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் அப்படியே கண்டுக்காம விட்டுருன்னு. லட்சு நம்ம கூட இருந்துட்டு போட்டும். அவன் ஜெயிலுக்கு போனா நமக்கு என்ன? அது எப்படிங்க விட முடியும்? நீங்க ஒரு ரிப்போர்ட்டர். எப்பவும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்தியா கொடுக்கணும்னு யோசிப்பீங்க. எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும்னு முதல் ஆளா போய் நிப்பீங்க. ஆனா இப்போ என்னடானா செல்ஃபிஷா யோசிக்கிறீங்க. இப்படி நீங்க செல்ஃபிஷா நடந்துப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன எதுவும் சொல்லாதீங்க. என்னோட கடமையை செய்ய விடுங்க. அப்படின்னா எனக்காக நீ இந்த விஷயத்த பண்ண போறதில்ல. அப்படித்தானே? சாரிங்க. யாருக்காகவும் என் கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். லட்சுவ அவர்கிட்ட ஒப்படைக்கிறதா சரி. சரி, நீ பண்ணணும்னு நினைக்கிறது பண்ணிக்கோ. ஆனா இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. லட்சுவ நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் அப்பனே வந்து கேட்டாலும் என்னால அவள தர முடியாது. நான் தான் அவளோட அப்பா. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அருண், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. உங்க சத்தம் கேட்டு வந்துட போறாங்க. அப்படி எல்லாரும் வந்தா வந்துட்டு போட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? என் பேச்ச நீ கேட்க மாட்ட. உன் பேச்ச மட்டும் நான் கேட்கணுமா? அருண் ப்ளீஸ் கத்தாதீங்க. சரி விடுங்க, இதை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் காலையில ஐஸ்கிரீம் பார்லர் போகணும்னு லட்சு சொல்லிட்டு இருந்தா. நம்ம கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் என்கிட்ட அவ எதுவும் சொல்லவே இல்லையே. சொன்னாங்க. நீங்க மறந்துட்டீங்களா? ஓ! அப்படியா? எப்பவும் டென்ஷனாவே இருக்கல. அதான் மறந்துட்டேன். சாரி. நீ அப்படி பேசினதும் கொஞ்சம் கத்திட்டேன். ம், பரவாயில்ல விடுங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் வந்துடுறேன். ம், சரிங்க. இவரை பார்த்த நாள்ல இருந்து இவர் கோவப்பட்டு கத்தி நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா இப்பெல்லாம் அதிகமா கோவப்படுறாரு. சாரி அருண். லட்சு உங்களை விட்டு பிரியறத உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவ நம்மளை விட்டு பிரிஞ்சு அவ அப்பா கூட போறதுதான் சரியா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு காலையில நிச்சயமா அவ அவங்க அப்பாவோட சேர்ந்துருவா. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எப்படியாவது அர்ஜுனை பிடிச்சாகணும். ஒரு கொலை நடக்க போறத தெரிஞ்சோ தெரியாத மாதிரி என்னால தடுக்காம இருக்க முடியாது. ஒரு போலீஸ் அதிகாரியா என்னோட கடமையை என்னால செய்யாம இருக்க முடியாது. சாரி. ஐ எம் ரியலி சாரி அருண். என்னங்க, நான் முன்ன விட ரொம்ப குண்டான மாதிரி தெரியறேன்ல? நீ குண்டாங்கலடி செல்லம். என்னால உண்ணா இருக்க. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? சிரிப்பே வரல. ஏண்டி, நான் காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையை தானே சொன்னேன். அட போங்கங்க. நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். நீங்க வேற கடுப்பேத்திக்கிட்ட. அட என்ன புட்டிமா நீ? இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆவ? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடம்பு தானா குறைய போகுது. இத பத்திலாம் யோசிச்சு டென்ஷன் ஆகவே கூடாது. நான் இப்படி குண்டா இருக்கிறது எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எங்க நீங்க என்ன லவ் பண்றது குறைஞ்சிருமோன்னு தான் பயமா இருக்கு. நீ குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் ஒன்னும் உன் அழகு பார்த்து உன்னை காதலிக்கல. உன் கேரக்டர் புடிச்சு போய் தான் உன்னை லவ் பண்ணேன். ஓ, அப்ப என்ன லவ் பண்றீங்களா? ஏய், என்னடி டவுட் இது? இல்லங்க, சும்மா கேட்டேன். லவ் பண்றீங்களா இல்லையான்னு. அப்பப்போ வார்த்தைக்கு வார்த்தை ஏன் இலக்கியான்னு உங்க வாய் தவறியாவது வந்துடுதுல. அதான் ஒரு சின்ன டவுட். அப்படி சொல்லி சொல்லி பழகி போயிடுச்சுடி. அதனால ஒரு ஃப்ளோல வந்துருது. அதுக்காக திரும்பவும் அவளையே நினைச்சிட்டு இருப்பேனா? அவ இறந்திருக்கா. அதுக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்ல. ஒண்ணும் இல்லடி. ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குற? இல்ல, சும்மாதான். அப்பப்போ உங்க மேல டவுட் வருது. அதான் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ம். வரும் வரும். பாத்தியாடா குட்டிமா? உங்க அம்மா என்னை எத்தனை கேள்வி கேக்குறான்னு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 2 பேரும் வந்து அவளை டார்ச்சர் பண்ணணும். என் பசங்க 2 பேரும் வெளியே வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன? ம்ஹும். அதையும் பாப்போண்டி. ஆ, பாருங்க பாருங்க. பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும். சரி, பேசிட்டே ஒரே இடத்துல நிக்காத. கொஞ்ச நேரம் நட. அப்பதான் கால் வலி எதுவும் இருக்காது. ஆமாங்க, நைட்டெல்லாம் கால் பயங்கரமா வலிக்குது. என்னால சரியா படுத்து தூங்க கூட முடியல. நீங்க என் பக்கத்துல இருந்து அமுக்கி விட்டா நல்லா இருக்கும். ஆனா இந்த ஆதிதான் இது எதையுமே புரிஞ்சுக்காம உங்களை என்ன பார்க்கவே விட மாட்டேங்கிறான். ம். அவருக்கு என் மேல உள்ள சந்தேகம் இன்னும் போகல. அதனால அப்படி நடந்துக்கிறாரு. சீக்கிரமா அவரும் புரிஞ்சுப்பாரு. அவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் குழந்தைய பெத்தெடுத்துருவேன் போல. இங்க இருந்து அவனுக்கு புரிய வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றவன். உங்க மேல ஒரு தப்பு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான். அதை மாத்திக்கிறதுக்கு அவன் ஈகோ தடுக்குது. ம். புரியுது புட்டி.
விடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். சரி, நான் போய் தூங்குறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க போய் தூங்குங்க. ம். யோ, என்னய்யா உன் மனசுல இப்படி என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு? நான் தூங்க போறேன்னு சொல்றேன். எப்பவும் நெத்தியில கிஸ் பண்ணி ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு அனுப்பி வைப்பேன். இப்போ என்னாச்சு உனக்கு? உன் மனசு முழுக்க அந்த விஷயம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் ஃபுல்லா அதை பத்திலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காம போய் தூங்கு. என்னத்தை யோசிச்சாலும் எதுவும் மாறாது. நடக்கிறது தான் நடக்கும். அதான் ஷைலு அக்கா அர்ஜுனை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. சீக்கிரமாவே பிரச்சனையெல்லாம் முடிச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல புட்டி, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நம்மள நேசிச்சவங்க இப்போ உயிரோட இல்லைனாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை அதுக்கு நம்ம காரணமா இருந்திருப்போமோங்கிற பயம் மனசு போட்டு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க யாருக்குமே கெட்டது நினைக்காத ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் நல்லது மட்டும் தான் நினைப்பீங்க. அப்படி எதுவும் நடந்திருக்காது. விடுங்க. இல்ல புட்டி. ஐயோ, நானும் ஃபீல் பண்ணாதன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு இப்படி வாயால சொன்னாலும் பத்தாது. ஏய், என்னடி? நான் சொல்ல சொல்ல என் பேச்சு கேட்கலனா உனக்கு ட்ரீட்மெண்ட் இதுதான். ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சை நிறுத்து கண்மணியே முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவளே என்ன இப்ப டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சா? லைட்டா குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. என்ன லைட்டா தான் குறைஞ்சிருக்கா? இரு, மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் இப்போ இன்னும் கூட குறையல. டென்ஷன் அப்படியே தான் இருக்கு. அப்போ மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா? ஆடு ஆள பாராள. ஒரு தடவை டென்ஷனை குறைக்க கொடுத்தா உடனே ஓயாம கேக்குறது. ஒழுங்கா போய் தூங்கு. இவளை முதல்ல பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ தான் ஞாபகப்படுத்துது. இவ கண் அப்படியே அவளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அதான் ஏன்னு புரியல. என்னங்க சார், இப்ப டென்ஷன் குறைஞ்சிருச்சா இல்லையா? உன் பார்வையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடி. இப்போ என் டென்ஷன் அவ்வளவும் குறைஞ்சிருச்சு. ஆஹா, என்ன பார்த்த முதல் நாள்ல இருந்து இந்த டயலாக மட்டும்தான் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி டயலாக் எத்தனை சினிமால பார்த்திருப்போம். ஏண்டி, ஆழமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு சினிமா டயலாக் எடுத்து விடுற மாதிரியா இருக்கு? ஐஷு, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு லைஃப்லயே கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னா அது நீதான். கடவுள் கொடுத்த கிஃப்டா தான் நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு பொறுமையா போக முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்க. எல்லார்கிட்டயும் அன்பை மட்டும்தான் காட்டுறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடேங்கப்பா, இந்த மாதிரி நீங்க பேசி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேங்க. பரவாயில்ல, உங்களுக்குள்ளேயும் கொஞ்சோண்டு லவ் இருக்கு. என்ன, கொஞ்சோண்டு லவா? ஏய், எவ்வளவு அழகா என் அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏங்க, இதெல்லாம் கொஞ்சம் தான். இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறேன். சரிதாண்டி, சரிதான். உங்களுக்கெல்லாம் போதும்னு சொல்றதுக்கு மனசே வராதே. சரி, பேசிட்டே நின்னுட்டு இருந்தா பேசிட்டே இருப்போம். போய் தூங்குங்க. குட் நைட். வாமா, இப்பதான் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு செத்த குறுக்க சாச்சு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, பாட்டி செஞ்சு தரேன். உன் புருஷன் ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த பாட்டி கிட்ட கோமா பேசினா நிச்சயமா வேலைக்கு ஆகாது. அன்பா பேசிதான் காரியத்தை சாதிக்க முடியும். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சத்தியா இருக்கானே, எல்லாம் இவனால வந்தது. தேவையில்லாம வந்து இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது தப்பிச்சு இங்க இருந்து வெளியே போயே ஆகணும். என்னம்மா என்னத்தையும் யோசிச்சுட்டே நிக்கிறேன்? எது வரனாலும் சொல்லு. பாட்டி, அது ஒண்ணுமில்ல. எனக்கு எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயாகணும். என்னது, வெளியே போகணுமா? உன் புருஷன் உன்னை வெளியவே அனுப்பக்கூடாது, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எப்படி வெளியே போக முடியும்? அதெல்லாம் முடியாதுமா. பாட்டிமா, உங்களுக்கு அவரை பத்தி முழுசா தெரியாது. அவர் குடிச்சிட்டு வந்து என்ன அடியும் அடின்னு அடிப்பாரு. சைக்கோ மாதிரி நடந்துப்பாரு. சைக்கோவா? அப்படின்னா? அதான் பாட்டி, சைக்கோனா பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்த விட்டு நான் எப்படியாவது போயாகணும். என் அக்காக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிக்கவா? உங்க போன் இருந்தா கொடுங்களேன். என்னம்மா இவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போடுற? ஐயோ, இது தெரியாம அதிக சம்பளம் கொடுப்பாங்கன்னு இங்கே வந்து மாட்டிக்கிட்டனே. என்னம்மா சொல்ற? பாட்டி பாட்டி, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இப்ப வெளியே போனா நிச்சயமா மாட்டிப்பேன். என் அப்பாவும் என் அக்காவும் வந்தா மட்டும்தான் நான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். அதுக்காக தான் பாட்டி சொல்றேன், உங்க போனை மட்டும் கொடுங்க. என் அக்காவுக்கு கால் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சுக்கிறேன். நீங்க
உங்க போனை மட்டும் கொடுங்க பாட்டி. சரிம்மா, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என் போனை கொடுக்குறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள பேசிட்டு என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. அவன் வரானா இல்லையான்னு நான் நின்று பார்த்துக்கிறேன். சரிங்க பாட்டி, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். ரொம்ப தேங்க்ஸ். அட நன்றி எல்லாம் எதுக்குமா, இருந்துட்டு போட்டு விடு. இரு, போனை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்தாம்மா, சீக்கிரம் பேசிட்டு கொடுத்துருயேண்ணே. சரிங்க பாட்டி. நாங்க நின்று உன் புருஷன் வரானான்னு பார்த்துக்கிறேன். நான் நினைச்சா எனக்கு இருக்கிற வசதிக்கும் பணத்துக்கும் எத்தனை ஃபோன் வேணாலும் வாங்கலாம். ஆஃப்டர் ஆல் இந்த கிளவிக்கிட்டலாம் ஃபோனை வாங்கி பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. இப்போ புலம்புறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கையிலக்கா கால் பண்ணி இங்கே வர வைக்கலாம். ஹலோ அக்கா, நான் தான் பூஜா பேசுறேன். பூஜா, எங்கடி இருக்க நீ? ஒரு மாசமா ஃபோனே நீ பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஃபோன் நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு. எங்க தாண்டி இருக்க? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? சேஃபா தான் இருக்கியா இல்லையா? அக்கா, முதல்ல என்ன பேச விடு. இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. நான் இப்போ ஹனீஷ் வீட்ல இல்ல. சத்யான ஒருத்தையும் இங்க கூட்டிட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கான். என்னடி சொல்ற? யாரு சத்யா? உன்னை எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும்? அது ஏன் எப்படின்னா இப்ப என்கிட்ட கேட்காத. என்கிட்ட அவ்வளவு டைம்ல இல்ல. நான் இங்க இருந்து வெளியே போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண. நீ இங்க வந்தாதான் நான் வெளியே வர முடியும். தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ. இப்படி கூட்டிட்டு போன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? நீ கரெக்டா எங்க இருக்கன்னு சொல்லு. அம்மாடி, ஆத்தி, உன் புருஷன் வராமா? போனை கொடு. ஆட்டி, ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டு கொடுத்துறேன். அட, போனை கொடுமா. உன் புருஷன் இன்னொரு தடவை வெளியே போகும்போது போனை தர, அப்புறம் பேசுவியா? இப்ப போனை கொடுத்துரு. அம்மாடி, என்ன பார்த்துட்டே நிக்கிற? போனை கொடு. பாத்துமா, உன் புருஷன் இந்த பக்கமா தான் வரான். நான் உன்கிட்ட போனை கொடுத்த விஷயத்துக்கு இது தப்பி தவறி உளறிடாத. சரிங்க பாட்டி, நான் உளர மாட்டேன். என்ன இவ பேச பேச போனை கட் பண்ணிட்டா? அந்த சத்யா யாரா இருக்கும்? எந்த இடம் என்ன ஏதுன்னு ஒரு மண்ணு சொல்லாம போனை கட் பண்ணிட்டா. இப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரே வழி அனீஸ் சார் தான். அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவளை கண்டுபிடிக்கணும். உடனே இங்க இருந்து கிளம்பணும். அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம். எனக்கு பெரிய கார் தான் வேணும். என்னது, கார் வேணுமா? நம்ம உட்கார்ந்து ஓட்டிட்டு போவோம்ல, அந்த கார் தான் எனக்கு வேணும். ஏண்டி, நேத்து நைட் தான் ஐஸ்கிரீம் கேட்டேன்னு உன்னை ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு வந்தா. இப்ப ஐஸ்கிரீம் வேண்டாம் கார் வேணும்னு கேக்குறியா நீ? அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். எனக்கு கார் தான் வேணும். சரி குட்டிமா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்க இருந்து போய் கார் வாங்கலாம். ஆமாமா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஏங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. என்ன கூட்டிட்டு வந்து தனியா உட்கார வச்சுட்டா அப்பாவும் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கோங்க. பாத்தியா, உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பொறாமைன்னு. ஆமாப்பா, எனக்கு இப்போ எதுவும் சாப்பிட வேண்டாம். நம்ம போய் கார் வாங்கலாமா? என்னடி விளையாடுறியா? எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கார் வாங்க போலாங்கற. ஏங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு இப்பவே கார் வேணும். அப்பா, வாங்க போலாம். எதுவும் சாப்பிட வேண்டாம். ஏதோ ஆரம்பிச்சிட்டால. அப்பா, வாங்க கார் வாங்க போலாம். இருடா பட்டு, உங்க அம்மா வேற எதுவுமே சாப்பிடலன்னு சொல்றாள்ல. பாரா, என்ன ஒரு அதிசயம். இந்த மனுஷன் நம்ம பசிக்காகலாம் யோசிக்கிறாரு. இந்நேரம் பிள்ளை கார் கேட்டதும் வா போலான்னு கூட்டிட்டு போயிருவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னும் நம்ம மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. அப்பா, வாங்க போலாம். எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். அம்மா, அப்புறம் சாப்பிட்டுட்டோம். ஏய், அதெல்லாம் முடியாது. நான் இப்ப சாப்பிட்டு தான் இங்க இருந்து வருவேன். ஏங்க, சாப்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்புறோம். இவ பிடிவாதத்துக்குலாம் நம்ம ஆட முடியாது. அடி ஏண்டி நீ வேற? அவதான் குழந்தை அடம் பிடிக்கிறானா, நீயும் அடம் பிடிச்சிட்டு இருக்க. சாப்பாடு தானே, கார் வாங்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் வா. என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. நான் சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து வருவேன். அப்போ ஒண்ணு பண்றியா, நீங்க உட்காந்து சாப்பிட, நாங்க 2 பேரும் போய் கார் வாங்கிட்டு வந்துடுறோம். என்னங்க விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. அவ பிடிவாதத்துக்குலாம் இப்படி ஆடிட்டே இருந்தீங்கன்னா அவ இன்னும் கொஞ்சம் பிடிவாத பிடிச்சிட்டே தான் இருப்பா. வளர வளர செல்ல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ஏய், சொல்ற பேச்சு கேட்டு இருடி. முடியாது, எனக்கு இப்ப கார் வேணும். ஏய், அவதான் அழுகுறாள. ராக்ஸ்டார், நீங்க அழாதீங்க, இப்ப போலாம். ஏங்க, அதெல்லாம் முடியாது. இது இப்படி சொன்னா சரிப்பட்டு வராது. 2 போடு போட்டாதான் இவள கேப்பா. இருங்க வரேன். என்ன ஆடும், அப்படியே அவங்க அம்மா மாதிரி. நினைச்சது கிடைச்சே ஆகணும். அச்சோ, உங்க அம்மாவும் இதே மாதிரிதான் பண்ணுவா. அப்படி 12 மணி ஆனாலும் எனக்கு வேணும்னு கேட்டா நான் உடனே போய் வாங்கிட்டு வரணும். அவ்வளோ பிடிவாதம். உன்னை பார்க்கும்போது உங்க அம்மா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. அச்சோ, அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்க. சொல்றது கேளு. என் செல்லம்ல அப்பா சொல்றது கேளுடா தங்கம். எனக்கு இப்பவே கார் வேணும். ஏண்டி, எல்லாரும் நம்மளே தான் பாத்துட்டு இருக்காங்க. அவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, கேட்க மாட்டேன்.
லட்சு இவ்ளோ அடம் பிடிக்க கூடாதுடா. ஏங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 2 அடி போடுங்க, அப்பதான் பேச்சு கேட்பா. நானே ஒண்ணு கொடுக்குறேன், அப்பதான் சரிப்பட்டு வருவான். இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து லட்சுவ அடிச்சதே இல்ல. என்ன பண்றது? ஆனா அவளை அடிக்க போனா மட்டும்தான் அர்ஜுன் எந்திரிச்சு வருவாரு. சாரிடா குட்டி, எனக்கு வேற வழி தெரியல. ஏய் லட்சு, சொன்ன கேட்க மாட்டேன் உன்ன. என்ன இவங்க இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு போய் கை வாங்கிட்டு போறாங்க? இவங்க நல்லபடியா குழந்தைய பாத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் இவ்ளோ நாள் அமைதியா இருந்தோம். இப்போ இப்படி நடந்துக்கிறாங்க. இங்க பாரு லட்சம், சொன்னா கேளு, அடம் பிடிக்காத, இல்லைன்னா அடிதான் வாங்குவேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. என் குழந்தைய அடிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏய் விடுடி, சின்ன குழந்தை தானே, இதுக்கே இப்படி திட்டுற? ஏங்க உங்களுக்கு புரியாதுங்க. இவள ஹலோ. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். அர்ஜுன் வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இனி எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. டேய் நீங்க என்ன பண்ற? குழந்தை அடம் பிடிச்சான், அதை அன்பா பேசி சமாதானப்படுத்த தெரியாதா? இப்படி அடிக்க போறீங்க? போலீஸா இருந்தா எல்லாரையும் அடிச்சுதான் திருத்தணும்னு ஏதாவது இருக்கா என்ன? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம நடந்துக்கிட்டு. டேய் ஓவரா பேசாத. அவள் லட்சுமி அடிக்க வந்தது தப்புதான். அதுக்காக அவளை மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இவங்களுக்கு என்ன மரியாதை? குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி அடிக்க போறாங்க. நீங்க பெத்த குழந்தையா இருந்தா இப்படி அடிக்க கை வாங்கிட்டு போயிருப்பீங்களா? இது வரைக்கும் ஷைனி இப்படி கோவப்பட்டு நானே பார்த்ததில்ல. ஏதோ கோவத்துல பண்ணிட்டா விடு. லட்சு நீ வாட போலாம். சித்தப்பா உனக்கு கார் வாங்கி தரேன். உனக்கு என்ன மாதிரி கார் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம் அனீஷ், நானே அவளுக்கு கார் வாங்கி கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏதாவது முக்கியமான வேலையா வந்திருப்பீங்க. நீங்க போங்க, எங்க குழந்தைய எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீங்க பாத்துக்கிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. நான் மட்டும் இங்க வரலன்னா இந்நேரம் அவளை அடிச்சிருப்பீங்க. சரி, அப்படி அடிச்சாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? என் பொண்ணு நான் அடிச்சு வளர்க்குறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன மேடம் மறந்துட்டீங்களா? அவ ஒண்ணு உங்க பொண்ணு கிடையாது. நீங்க பெத்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கவும் மாட்டீங்க. என்னது மேடமா? அது வந்து ஏதோ கோபத்துல. சாரி அண்ணி. மிஸ்டர் அர்ஜுன், நீங்க கஷ்டப்பட்டலாம் என்ன அண்ணின்னு கூப்பிட வேண்டாம், என்ன மேடம்னே கூப்பிடலாம். ஏன்னா அர்ஜுனா? என்ன பாக்குறீங்க? சின்னதா ஒரு வலை விரிச்சேன், கரெக்டா வந்து மாட்டிட்டீங்க. அவளை அடிக்க போனா நிச்சயமா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீங்க வெளியவும் போக முடியாது. பரவாயில்ல, என்னடா இவ்ளோ முக்கிய பிளான் போடுறமேன்னு யோசிச்சேன். ஆனா இந்த பிளானுக்கே வந்து மாட்டுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இதுக்கு மேலயும் எதுக்காக நடிக்கிறீங்க? என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன். ஏங்க லட்சு கார் கேட்டால, நீங்க கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க.